ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் உபத்திரவம், ஏன் என் குடும்பத்தில், ஏன் என் மகனுக்கு, ஏன் என் மகளுக்கு, ஏன் என் பிஸ்னஸுக்கு, ஏன் 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 அப்படின்னு 1000 ஏன் இருந்தாலும் 3 காரியம்தான். ஒன்று, நீங்கள் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறது வரைக்கும் உடைவுகளை கர்த்தர் அனுமதித்து கொண்டே இருப்பார், உடைச்சிக்கிட்டே இருப்பார். சில நேரத்தில் நம்முடைய மாம்சம் தலை தூக்கும். நம்ம நினச்சிப்போம் நம்ம திறமையில தான் வளர்ந்துட்டு, நம்ம திறமையில தான் பிஸ்னஸ் மேலே வந்துருச்சு, நம்ம திறமையில தான் சபை மேலே வந்துருச்சு, நம்ம திறமையில தான் ஊழியம் மேலே வந்துருச்சு, நம்ம திறமையில தான் அப்படின்னு சொல்லி கீபோர்டு பயங்கரமாக வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு தட்டுவார். ஆமே, நீ இல்லைடா நான் தான் அப்படின்னு காண்பிப்பார். ஆமே, ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நேரத்தில் நானும் சும்மா சாதாரணமாக ஒர்ஷிப் லீடர் தான், சும்மா பாட்டு பாடுவேன், கீபோர்டு எடுத்துகிட்டு போவேன், அவன் பிங்கை கூட்டிகிட்டு நான் போவேன், அவன் பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் கிரவுண்ட் மீட்டிங் எல்லாத்துலேயும் அட்டன் பண்ணியிருக்கிறோம், ஒர்ஷிப் பண்ணுற டீமில் அப்படியே போயிட்டு ஆராதனை பண்ணிகிட்டு இருப்போம். ஆமாம், நான் நினச்சிட்டேன் வேறு லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு. வச்சார், ஒரு அடித்து வச்சார். எவனும் நம்மளை கூப்பிட மாட்டான் ஒர்ஷிப்புக்கு. ஆமே, அப்படியே ஒரு வருஷம் அப்படியே சும்மா உட்காந்துருந்த நேரத்தில் தான் அவன் திரும்ப நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உடைவுகளை அனுமதித்து, இல்லை வசனத்தை கொண்டு நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னார். வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். ஆமேன், இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நம்முடைய சுயம் மேலே வரும்போதெல்லாம், நம்முடைய மாம்ச எண்ணம் மேலே வரும்போதெல்லாம், நான் என்கிற அகம்பாவம் மேலே வரும்போதெல்லாம் கர்த்தர் ஒரு உடைவை அனுமதிப்பார், உடைச்சி கற்றுக் கொடுப்பார். ஆமே, அழித்து போட மாட்டார், கற்றுக் கொடுப்பார். நீ ஒன்றும் இல்லடா, எல்லாமே நான் தான் என்பதை அறிந்து கொள்ள செய்வார். எப்பொழுதும் தேவனையே சார்ந்திருக்க உடைவுகள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது.